ஹாய் ஃபுடீஸ், இன்றைக்கி ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம். கற்பூரவல்லியை வச்சு ஒரு பஜ்ஜி செய்ய போகிறோம். பஜ்ஜி மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணியில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு ரெட் சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் போடுறேன். இது வந்து நீங்கள் பஜ்ஜி மிக்ஸு வாங்கியும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். பஜ்ஜி மிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் எதுவுமே போட தேவையில்ல. இது வந்து நம்ம வெறும் கடல மாவு யூஸ் பண்ணி நம்மளோட வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி இதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரெட் சில்லி, இது வந்து சோடா உப்பு அதுவும் ஒரு பிஞ்சு போட்டால் போதும், நல்லா பொறுன்னு வர்றதுக்காக. இது கூட வந்து கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கை அளவுக்கு அரிசி மாவு, கடல மாவு. நீங்கள் பஜ்ஜி எவ்வளோ செய்ய போகிறீங்களோ, இப்போ நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கிட்டால் போதும். கடல மாவு 1/4 கிலோ, அரிசி மாவு ஒரு 50 கிராம் போட்டு இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் அந்த தண்ணியிலே கரைச்சிக்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டால் கூட நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கரைக்கணும். இதில் வந்து அந்த கட்டி எதுவுமே இல்லாமல், கட்டி இருந்துச்சுன்னா அதை நல்லா உடச்சி விட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கணும். நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு என்ன கன்சிஸ்டன்சி தேவையோ அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும், எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போவும் பஜ்ஜிக்கு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம இப்படி தொட்டு எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்குலாம் இந்த சளி இரும்பல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி கற்பூரவல்லியில் பஜ்ஜி செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கற்பூரவல்லி சும்மா சாப்பிடும்போது நல்லா காரமாக இருக்கும், பட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அது கற்பூரவல்லினே தெரியாது. பார்த்திங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இப்போ மாவை நல்லா கரைச்சாச்சு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நிறைய வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்பூன் சீரகத்தை எடுத்து அது மாவில் அப்படியே தூவி விட்டு அதையும் நல்லா கலந்துருங்க. அடுத்து ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் விட்டு அது நல்லா காயட்டும். காஞ்சதையுமே நம்ம யூஸ்வலாக பஜ்ஜி எப்படி போடுவோமோ அதே மாதிரி இந்த மாவில் வந்து அந்த கற்பூரவல்லி இலையை வந்து முக்கி ஒரு 4 5 வடைச்சட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துடலாம். அப்புறம் இது ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. வாழைக்காய் பஜ்ஜி நீங்கள் போட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ அதை விட இது குயிக்காகவே போட்டுடலாம். ஜஸ்ட் அந்த மாவு வெந்ததுன்னா போதும், இந்த கொதி அடங்குற அளவுக்கு வெந்தால் போதும். நமக்கு பார்த்தாலே தெரியும் இல்லையா மாவு வெந்துருச்சு அப்படின்றது. அந்த ஸ்டேஜுக்கு வந்து வேக வச்சு எடுத்தாலே போதும். இதை வந்து ஒரு தடவை இல்லை 2 தடவை நம்ம திருப்பி விடணும். திருப்பி விட்டு மேல் பக்கம் கீழ் பக்கம் 2 பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். இது நீங்கள் சளி இருக்குது, இரும்பல் இருக்குன்னா தான் இதை செஞ்சு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஈவினிங் போர் அடிக்குது, ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடலாம். யூஸ்வலாக வாழைக்காய் போட்டு செய்வோம், கத்திரிக்காய் கூட போட்டு செய்யலாம், உருளைக்கிழங்கு போட்டு செய்யலாம். அது மாதிரி இதுவும் ஒரு விதமான டிஷ். இது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் வயசானவங்க இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா கற்பூரவல்லி மாதிரியே இருக்காது. இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க, அதையும் வீட்லேயே சமைச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.